அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, இவர் அந்த கட்சியில இருக்கிறாருன்னா தேர்தல் சம்பந்தமான அத்தனை பணிகளையும் இவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். இவருடைய சிண்டிகேட்டுகளோட சேர்ந்து கணக்கச்சிதமா வேலையை முடிப்பார் அப்படின்ற பெயரை தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதே சமயத்துல ஊழல், முறைகேடு அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள்லையும் நிறைய புகார்கள்லையும் இவர் சிக்கியிருக்கிறாரு. அப்படி 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இவர் இருந்தபோது போக்குவரத்து துறையில நடத்துனர், ஓட்டுநர் இந்த மாதிரியான முக்கியமான பணிகள்ல பணத்தை வாங்கிக்கிட்டு ஆட்களை சேர்த்தாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்படுது. சென்னை அம்பத்தூரை சேர்ந்த கணேஷ்குமார், தேவசகாயம் இந்த மாதிரியான சில பேர் மத்திய குற்றப்புலனாய்வு துறையில புகார் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய வீடு, அவருடைய அலுவலகங்கள் மாதிரியான இடங்கள்ல ரைடுகள் எல்லாம் நடத்தப்படுது. அதுல நிறைய ஆவணங்களும் கைப்பற்றப்படுது. இதுக்கு இடையில மிக முக்கியமான திருப்பு முனையா சென்னை உயர்நீதிமன்றத்துல சண்முகம் அப்படின்றவர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அதுல செந்தில் பாலாஜிக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்களுடைய வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறோம், செந்தில் பாலாஜியும் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தரதா ஒத்துக்கிட்டாரு, அதனால இந்த வழக்கை தோட முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான சமரசத்தை முன்வைக்கிறாங்க. இதை ஏத்துக்கிட்ட சென்னை உயர் நீதிமன்றம் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர், அவருடைய உதவியாளர் அப்படின்னு இந்த வழக்குல தொடர்புடைய அத்தனை பேரையுமே வழக்குல இருந்து விடுவிக்கிறாங்க. இதுக்கு எதிரா உச்ச நீதிமன்றத்துல மனுக்கள் தாக்கல் செய்யப்படுது. இதுக்கு எதிரா உச்ச நீதிமன்றத்துல தர்மராஜ் அப்படின்றவரு மேல்முறையீடு செய்யறாரு. இந்த நபர் தொடர்ந்த வழக்கு தான்